ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெலகிராம் ஆப்பை கம்ப்யூட்டரில் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் ஆப்பை கம்ப்யூட்டரில் 2 டைப்ஸாக யூஸ் பண்ணலாம். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கூகுள் குரோம் மூலயமா ஆக்சஸ் பண்ணலாம். இன்னொன்று டெலகிராம் சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கூகுள் குரோமில் எப்படி டெலகிராமை ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டெலகிராம் வெப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் டெலகிராம் வெப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டெலகிராம் வெப் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி டீட்டெயிலாக சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். இது உள்ள கண்ட்ரி நம்ம கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. சர்ச் பண்ணாலும் வரும், இல்லைனா இந்த ஆப்ஷனில் நம்மளோட கண்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோன் நம்பர், நம்ம டெலகிராமில் எந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பரை இதில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மொபைலுக்கு அந்த ஓடிபி வரும். நம்மளோட மொபைலில் டெலகிராம் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல ஓடிபி ஷோ ஆகுது பார்த்தீங்களா. இதான் இப்போ லாஸ்ட்டாக வந்த ஓடிபி. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே போடணும். இந்த மாதிரி கொடுத்தோன்னே டெலகிராம் சிஸ்டமில் ஆக்சஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இங்கே வச்சுருக்க காண்டாக்டில் வச்சுருக்கக்கூடிய எல்லா பேரும் இங்கேயே டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வியூ இதில் நம்ம ஏதாவது மெசேஜ் டைப் பண்ணால் அது மொபைலுக்கு அப்டேட் ஆகும். மொபைலில் நம்ம ஏதாவது டைப் பண்ணால் இங்கே அது அப்டேட் ஆகும். வாட்ஸ்அப் வெப் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இப்போ நான் ஹாய் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். இதோட விவோ போய் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் ஹாய் அப்படின்றது அப்டேட் ஆகிருக்கு. அதே மாதிரி சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபைலை கூட நீங்கள் இது மூலமாக சென்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு எமோஜி போடுறாங்க, ஒரு எமோஜி போட்டு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வேர்டு ஃபைல், எக்ஸல் ஃபைல், பிடிஎஃப் ஃபைல், எந்த ஃபைல் வேணால் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மீடியா சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோ, ஒரு இமேஜ் ஏதாவது ஒன்று இந்த இடத்துல நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணி சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே சென்ட் ஆகிடுச்சு. இது உடனே நம்மளோட மொபைல்லே இங்கே அப்டேட் ஆகும். ஸோ இவ்வளோ தான். இப்படி தான் கூகுள் குரோம் மூலமாக நம்ம டெலகிராம் வெப்பை ஆக்சஸ் பண்ண முடியும். இதை நம்ம 2 விதமாக லாக் அவுட் பண்ணலாம். ஒன்று இதில் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாக் அவுட் இருக்கும். சப்போஸ் இதை நம்ம லாக் அவுட் கொடுக்கல மறந்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்மளோட டெலகிராம் ஆப்பில் செட்டிங்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதில் ஒன்று நம்மளோட மொபைலு, இன்னொன்று மொபைல் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு டிவைஸ் யூஸ் ஆகிட்டு இருந்தாலும் அதோட செஷன் இங்கே நமக்கு காமிக்கும். ஸோ டெலகிராம் வெப்பு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு காமிக்குது. ஆக்டிவ் செஷன்ஸுன்ட்டு டெர்மினேட் ஆல் அதர் செஷன்ஸ் அப்படின்றத கொடுத்து டெர்மினேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் குரோமை விட்டு வெளியில் வந்துடும். இங்கே நம்ம ஆக்சஸ் பண்ண நினச்சாலும் அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ண முடியாது. கூகுள் குரோமை விட்டு வெளியில் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கூகுள் குரோமில் நம்ம டெலகிராம் யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தடு. அடுத்து டெலகிராம் சாஃப்ட்வேர் மூலமாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மொபைலில் டெலகிராம்குள்ளே செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இப்போ நம்ம பார்த்த அதே மாதிரி டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்கேன் QR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க, desktop.telegram.org. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா desktop.telegram.org இதை நீங்கள் கொடுத்து என்ட்ரு பண்ணோன்னே
இந்த மாதிரி ஒரு விண்டோக்குள்ளே நம்மளை அது கூட்டிகிட்டு போகும். கெட் டெலகிராம் ஃபார் விண்டோஸ் போர்ட்டபுள் வெர்ஷன் வரும். இதில் நம்ம கெட் டெலகிராம் ஃபார் விண்டோஸ் அது கொடுத்துக்கலாம். இது மாதிரி கொடுத்தோன்னா ஒரு 25 MBக்கு இது வந்து டவுன்லோட் ஆகும். இது டவுன்லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நமக்கு டெலகிராம் ஆப் வந்து டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்லும். இங்கிலீஷ் கொடுத்து ஓகே கொடுத்துடணும். இது வந்து டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லொக்கேஷன். அதை நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. எல்லாமே நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாலேஷனும் ஆகும். லான்ச் டெலகிராம் அப்படிங்கிற செக் பாக்ஸ் வந்து கிளிக் ஆகிருக்கு. அதை அப்படியே வச்சு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடித்தோன்னே டெலகிராம் ஆப் வந்துட்டு நமக்கு வந்து லேப்டாப்பில் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வந்துருச்சு. இதுதான் வந்து டெலகிராம் சாஃப்ட்வேரோட விண்டோ. இது லேப்டாப்பில் வியூ ஆகுது நமக்கு. இதில் வந்து ஸ்டார்ட் மெசேஜிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு QR கோட் ஷோ பண்ணுது. இதை நம்ம வந்து மொபைலில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைலில் வந்து சேம் டெலகிராம் ஓப்பன் பண்ணி இதுலேயும் ஸ்கேன் QR காமிக்குதுல, இந்த இடத்துல ஸ்கேன் QRரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கேமராவோட வியூ நமக்கு அங்கே ஷோ ஆகும். இதை வந்து நம்ம அந்த QRரை வச்சு ஸ்கேன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டும் லாகின் ஆக ஆரம்பிக்கும். இதோ இங்கே வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டெலகிராம்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டோம். நம்ம இங்கே வந்து வெப்பில் யூஸ் பண்ண அதேயோட கண்டினியூட்டி இங்கே இருக்குது. இதில் வந்து நிறையா செட்டிங்ஸ் உள்ள அதில் நம்ம மொபைலில் இருக்க மாதிரியே நைட் மோடு செட்டிங்ஸு அதே ஆப்ஷன் எல்லாமே இதில் வந்து வியூ ஆகும். அதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அட்டாச்மெண்ட் ஃபைல் அனுப்புகிறா இருந்தாலும் இங்கேருந்தே நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். எமோஜி அனுப்பிக்கலாம், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இதிலே நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியுது. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இந்த 3 டாட்டட் லிங்க்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் இங்கேருந்து லாக் அவுட் கொடுத்து வெளியில் வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் டெலகிராம் ஆப்பை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.